வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது இயக்குனர் வெற்றிமாறன் தான். சும்மா கேட்கும்போது சொன்னார், ஒரு 10 நிமிஷம் முதல்ல அவர் தொடங்கினது எப்படி தொடங்கினாருன்னா, இன்னொருத்தருடைய இயக்குனர் டேரக்டர் படங்கள் நடிக்கிறதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னாரு. அது கேட்குற ஆளை பொறுத்து இருக்குங்கன்னு. சரி நான் கேட்குறேன்னாரு. வரேங்கன்னு சொன்னேன், அவ்வளோதான். அப்படி தான் இந்த படத்துக்குள்ளே உள்ளே போனேன். அப்புறம் தான் இந்த கேரக்டர் வேறு யாரோ பண்ணுறதா இருந்தது, அதெல்லாம் எனக்கு பின்னாடி தான் தெரிஞ்சது. ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கில் நிற்கும் பொழுது இது எப்படி எனக்கு ரொம்ப கொஞ்சம் தயக்கமாக இருந்ததுன்னு வேணால் சொல்லலாம். தயக்கமாக இருந்தது, பயத்துக்கும் தயக்கத்துக்கும் நடுவில் வேணால் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா என்னை சுற்றி இருக்கிற ஆள் பூரா பெரிய பெரிய ஆட்களாக இருந்தாங்க. ஆண்ட்ரியா, சமுத்திரகனி, டேனியல் பாலாஜி, கிஷோர், பவன், தீனா, இவங்களுக்கு நடுவில் நான் சொன்னேன், வெற்றி இது எப்படி சரியாக வருமா? நீங்கள் என்னை கூப்பிட்டு வச்சு எதுவும் காமெடி பண்ணலையே? ஏன்னா ஏற்கனவே ஒரு டைரக்டர் என்னை கூப்பிட்டு போய் டான்ஸ் ஆட விட்டார். அதுவே இன்னும் லைஃப்பில் மறக்க முடியாமல் இருக்குது. அதில் ஒரு சின்ன காமெடினா டான்ஸ் ஆட விட்டது தப்பு இல்லை. 5 நாள் ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் சொன்னாங்க, அதில் ஹீரோவும் டைரக்டர் 2 பேரும் சேர்ந்து எப்படி கூப்பிட்டு வச்சு செஞ்சோமா அப்படின்னு. அது இன்னும் லைஃப்பில் மறக்கவே முடியாது எனக்கு. ஒருவேளை அது மாதிரியான்னு நினச்சி, என்ன வெற்றி அந்த மாதிரி எதுவும் கூப்பிட்டு வந்துட்டீங்களான்னு. நீங்கள் நடிங்க சார், நீங்கள் நடிங்க, எல்லாம் சரியாக இருக்குன்னு. ஒரு 2-3 நாள் அந்த தயக்கம் இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் அந்த ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்து அவர் ஸ்பாட்லேயே அப்பப்போ அண்ணனுக்கு எடிட் பண்ணுற ஒரு டைரக்டர், அவர் எடிட் பண்ணி கொண்டு வந்து என்கிட்ட காமிக்கிறாரு. அப்போ நான் சொன்னேன், வெற்றி இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சத்தியமாக அப்படி ஒரு கதைக்களம் இன்னொரு இயக்குனருக்கு கிடைக்க வாய்ப்பு கிடையாது. வட சென்னை 2 பார்ட் 3 பார்ட் எடுக்கிறாங்கன்னா சும்மா எடுக்க முடியாது. மெட்டீரியல் இல்லாமல் நீங்கள் ஃபுட்டேஜ் வச்சு ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. கதை ஸ்ட்ராங்காக வேணும். அதுக்கான கதைக்களம் வட சென்னையில் இருந்து நான் பார்த்தேன். அப்படி ஒருவேளை இந்த கதையை என் கைக்கு வந்திருந்து நானே எடுத்திருந்தா கூட இந்த கேரக்டரை நான் பண்ண மாட்டேன், எனக்கு அவ்வளோ தைரியம் கிடையாது அப்படின்னு. இது சரியாக வரும், நீங்கள் பண்ணுங்கன்னாரு. அப்புறம் 3 நாள் பார்த்தேன். அதுக்கு பின்னாடி சொல்லிட்டேன், இது இனி உங்கள் பிரச்சனை, இனி என் பிரச்சனை கிடையாது. இனிமேல் இது என்ன வந்தாலும் சரி, இது நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் சரி, நல்லா இல்லைன்னு சொன்னாலும் சரி, இது ஒரு டைரக்டர் படம், உங்கள் படம் தான் ஒப்படைச்சிட்டேன். அதற்கு பின்னாடி மொத்த படத்தையும் எடுத்து முடித்து அவர் காட்சிகளை உருவாக்குற விதத்தை பார்க்கும் பொழுது எனக்கு பதட்டமாக இருக்க, சந்தேகம், ஒரு டவுட் வந்துக்கிட்டே இருக்கும். நான் ஏதாவது போய் கேட்பேன், விடுங்க சரியாக வருவாங்க. அவ்வளவு ஈஸியாக, அதாவது ஒரு நல்ல இயக்குனர், ஒரு தேசிய விருது பெற்ற இயக்குனர், ஒரு சர்வதேச படங்களுக்கு போட்டி போடக்கூடிய படங்களை எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இதுபோல் படப்பிடிப்பு தளத்தில் இருக்கிறது என்பது ரொம்ப அரிதான ஒரு விஷயந்தான். அவர் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஜாலியாக இருக்கார். எப்போவாவது திட்டுவார். நான்லாம் எப்போவுமே போர்க்களத்தில் நிற்கிற மாதிரியே நிற்பேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அவர் வேறு மாதிரியாக இருக்கார். மொத்த படத்தை எடுத்து பார்த்து முடித்ததுக்கு பின்னாடி எனக்கு படம் காமிக்கிறாரு. படம் பார்த்ததுக்கு பின்னாடி நான் தனுஷை பார்த்து கொஞ்சம் பிரமிச்சு போயிட்டேன். தனுஷ் என்ற நடிகரை நீண்ட காலமாக நான் பார்த்துட்ருக்கேன். ஆரம்பகால தமிழ் சினிமா அவருக்கு கொடுத்த விமர்சனங்கள், அவரை பேசிய பேச்சுகள், ஏச்சுக்கள்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு வலிமையான, எப்படி சொல்கிறது, தமிழ் சினிமாவின் ஆயுதமாக நிற்கிறாரு தனுஷ் அப்படின்றத நான் பார்க்குறேன். இது அவர் மேடையில் இருக்கார், இல்லை இந்த படத்தோட ப்ரொடியூசர்ன்றக்காக நான் சொல்லலை. ஏன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசரை அவரும் நானும் சந்திச்சுக்கிட்டதே கிடையாது, பேசிக்கிட்டதே கிடையாது, எதுவுமே இல்லை. இந்த படம் சம்மந்தமாக இன்றைக்கி தான் நானும் அவரும் மீட் பண்ணுறோம். இப்போ மீட் பண்ணுறோமே இதுதான். இதுக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் இந்த படம் சம்மந்தமாக பார்த்துக்கிட்டது கூட கிடையாது. தனுஷுடைய பெர்ஃபார்மன்ஸை நான் பார்க்கும் பொழுது, ஏன் ஒரு இயக்குனர் தொடர்ச்சியாக ஒரு நடிகரை வச்சு 3 படம் இயக்குறார் அப்படின்றது தெரியுது. நிச்சயமாக வெற்றிமாறன்ற ஒரு இயக்குனர் வேறு ஒரு நடிகரை வச்சு இந்த படத்தை எடுக்கவே முடியாது, வாய்ப்பு குறைவு தான். எடுத்திருந்தால் கூட அவ்வளவு ஆழமாக உண்மையாகவும் இருந்திருக்குமா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு 3 காலகட்டம் வருது. அந்த ஒரு ஒல்லியான உருவம், அந்த உருவத்தை தான் ஆரம்பத்தில் எல்லோரும் கேலி பண்ணாங்க. எது நீங்கள் பலகீனம்னு நினைக்கிறீங்களோ அதை பலமாக மாற்றி மக்கள் முன்னால் நிற்கிறது தான் ஒரு உண்மையான கலைஞனுடைய அடையாளம் நான் நினைக்கிறேன். அதை தனுஷ் ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்கிறதா நான் பார்க்குறேன். ஒரு 3 காலகட்டம் வருது. ஒரு சின்ன வயசு இருக்குது, ஒரு கிட்டத்தட்ட இந்த ஸ்கூல் முடித்து காலேஜ் போகிற வயசு, அதுக்கான போர்ஷன் இருக்குது. அந்த போர்ஷனில் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு நடை வச்சுருக்காங்க.
இந்த நடையை எங்கேருந்து கண்டுபிடிச்சாப்புலன்னு தெரியல. அதுக்கு ஒரு நடை வச்சுருக்காரு. அது போலவே இருக்குது. அதாவது ஒருத்தன்ட்ட போய் கெஞ்சி எதுக்க நிற்கிற ஒரு 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 பலமான ஆள்கிட்ட கெஞ்சி கேட்டு எனக்கு இது வேணும் அண்ணே கொஞ்சம் பாருங்கள் நான் செய்யணும், அந்த உடல் மொழி அப்படியே இருக்குது. அதற்கு பின்னால் அங்கேருந்து ஒரு வலிமையான ஆளாக மாறும் பொழுது அங்கிட்டிருந்து ஒரு 10 வருஷம் கழிச்சுன்னா அந்த பாடி லாங்குவேஜ் அப்படியே இருக்குது. சரி, இந்த உருவத்தை வச்சுக்கிட்டு படத்தோடைய இறுதி காட்சியில் ஒட்டுமொத்த ஊருக்கும் அந்த மொத்த கூட்டத்துக்கும் அந்த தலைமை இருக்கிற பொறுப்பு போல் வர்றது மாதிரி இருக்குன்னா அங்கேயும் அது பொருத்தமாக இருக்குது. அவர் பேசுகிற வசனங்களாக இருக்கட்டும் எல்லாமே. நிச்சயமாக தனுஷ் போல் ஒரு நடிகர் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் நினைக்கிறேன். நான் தனுஷுடைய நடிப்பை பார்த்து நான் ரொம்ப ரசித்தேன் இந்த படத்தில். அது தனுஷ்கிட்ட சொல்லிட்டேன் நான். அப்புறம் ஆண்ட்ரியா வந்து அவர்களை எல்லாருமே நீங்கள் வேறு மாதிரி பார்த்துருப்பீங்க எல்லா படங்கள்லையும். அவரும் அந்த இமேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆள். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். தரமணியில் நீங்கள் பார்த்த ஆண்ட்ரியா வேறு, இந்த படத்தில் பார்க்க போகிற ஆண்ட்ரியா வேறு. அவங்க என்னடான்னா அவங்க ஒரு பங்குக்கு அடித்து தூள் கிளப்புறாங்க இந்த படத்தை. இது எப்படி வெற்றிமாறன்ட்ட கேட்டேன் நான், இதுக்கு எப்படிங்க ஆண்ட்ரியா சரியாக வருவாங்க? ஏன்னா வட சென்னையில் இப்படி ஒரு கலரில் பொண்ணே கிடையாது. நார்த் மெட்ராஸில் நடுவில் அதுவும் எங்களை மாதிரி ஆளுகளுக்கு பூரா தாடி எங்கேயுமா வச்சுக்கிட்டு எங்களுக்கு நடுவில் வேறு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்கன்னா அதுதான் அது யூனிக்காக இருக்குது. நீங்கள் பாருங்கள் அது சரியாக வரும்னு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக காட்சியில் பார்க்க அந்த சந்திரான்ற கேரக்டரை வந்து ஆண்ட்ரியாவுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவே இல்லையோ அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த இங்கே உட்காந்துருக்காளே இவங்க சின்ன குட்டி சாவித்திரின்னு வேணால் சொல்லலாம் நம்ம. நான் காக்கா முட்டையில் பார்த்த பொண்ணா இது அப்படின்னு இருக்குது எனக்கு. ஒரு 2 குழந்தைக்கு அம்மாவாக நடித்த பொண்ணா இது. அதுவும் ஒரு டீச்சர் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கு. ஒரு இடத்துலலாம் தனுஷோட ஃபைட் பண்ணுது நேருக்கு நேரம் நின்று. தனுஷ் பெரிய பெரிய உருவத்தெல்லாம் நின்று ஸ்க்ரீனில் சண்டை போடுற மாதிரி இருக்குது. இது பண்ணுது பாருங்கள் ஒரு இடத்துல நின்று. சும்மா ஒரே ஒரு டைலாக் போட்டு சொல்லுவான், போடா வீட்டில் பெரிய ஆள் இருந்தால் கூட்டோட போடா அப்படிங்குது. என்னடா தம்பி அப்படிங்குது. அது ஸ்க்ரீனில் அவ்வளவு நம்புறது மாதிரி இருக்குது, அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு என்னென்னா இந்த படம் ஒட்டுமொத்த படமுமே எப்படி இப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டுகளை செலக்ட் பண்ண முடிஞ்சது வெற்றிமாறனாலன்னா அது ஒரு நல்ல இயக்குனரால் மட்டும்தான் முடியும். ஒரு கலையை நேசிக்கிறவனால் மட்டும்தான் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து போட்டு பண்ண முடியும். ஐஸ்வர்யா பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. பாலாஜி கேட்கவே வேணாம். அவருடைய தொடர்ச்சியாக அவருடைய படங்களில் பொல்லாதவன்லேருந்து பண்ணிகிட்ருக்கவர். எனக்கு பாலாஜியை பொறுத்த மட்டும் எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும்னா நம்ம சின்ன வயசுலேருந்து சினிமா பார்த்து சினிமா இமேஜ் தானே. எம்ஜிஆர் சின்ன வயசில் சொல்லுவாங்க, அந்த நம்பியார்லாம் வீட்டுக்கு கூட சாப்பிட கூப்பிடக்கூடாதுப்பா, வீட்டில் இருக்க பொம்பளையால் கையை பிடிச்சி இழுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்பியார் வில்லேன்னு. இப்போ பாலாஜிலாம் அப்படி ஒரு இமேஜ் தான். என்னத்தை ஒன்றும் மதிக்க மாட்டாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஃபஸ்ட்டு 2 டேஸும் அது மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஏதாவது ஒன்று சொன்னேன்னா அவர் வெற்றிகிட்ட கேட்பார். எனக்கு என்னங்க நான் ஒன்று சொல்கிறேன், இவர் ஏதாவது உங்கள்கிட்ட என் பக்கத்தில் நிற்கிற ஆர்டிஸ்ட் இவர்கிட்ட கேட்டால் இவர் அங்கே கேட்குறாருன்னா அண்ணா அது சரியாக வருமாண்ணா அப்படின்னு அவரை பார்த்து கேட்குறாரு. டைலாக் எனக்கு அவருக்கும். சரி இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, வந்துட்டோம், சத்தம் நடிச்சுட்டு போகிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சா ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும் குழந்த மாதிரி இருக்கு அவங்க. சத்தியமாக நம்பியார் இமேஜ் தானே தவிர அவர் நம்பியார் இல்லை. நம்பியார் எப்படி வெளியில் ஒரு ஐயப்ப பக்தராக இருந்தாரோ அதுபோல் அவர் ஒரு கடவுள் பக்தராக இருக்கார். அவர் என்னடா செய்கிறாருன்னு கேட்டால், இங்கே வந்து நம்ம திரைத்துறையில் தெரியும் உங்களுக்கு, எல்லோரும் திரை இமேஜ் வேறு வெளியில் இருக்க இமேஜ் வேறு. அவர் என்னென்னா கோயில் கட்டிக்கிட்டு இருக்கார். அவர் எங்கே பார்த்தா சொந்தமாக கோயில் கட்டுறேன்றார். என்னடா வில்லன் நடிகர்லாம் கோயில் கட்டுறீங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க. பவன் பார்த்திங்கன்னா அவர் ஒரு 5-6 படம் ஹீரோவாக நடித்தவர். அவர் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப சிறப்பாக இந்த கூட்டத்துக்கு நடுவில் இப்போ எல்லாரையும் ஒரு பேர் சொல்லி அடையாளப்படுத்திட முடியும். பவனை அவ்வளோ சீக்கிரம் அடையாளப்படுத்த முடியாது. ஆனால் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த காட்சியை நேற்று டப்பிங்கில் கூட ஒன்று பார்த்தேன் நான், ரொம்ப சிறப்பாக பண்ணேன். ஜெயில் போர்ஷனில் ஒரு இடத்துல வந்து நான் சொன்னேன் வெற்றிட்டேன். ஃபஸ்ட்டு மீட்டிங்கு இவரை தனுஷ் பார்க்கும் பொழுது அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக ஒரு ஹீரோ முன்னாடி நின்று பண்ணுறது சிறப்பாக பண்ணிடுறேன். இது போல் கிஷோர் பண்ணியிருக்காரு, சமுத்திரக்கனி, எல்லாருமே இந்த படத்தில் நல்லா அடிச்சிருக்காங்க. நான் இந்த படத்துக்கு இப்போ பிஆர்ஓ இப்போ அந்த வேலை தான் பார்த்துட்ருக்கேன்.
என்னை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ஒரு பிஆர்ஓ வேலை பார்த்துட்ருக்கேன். இதை தாண்டி சந்தோஷ் நாராயணோட இசை மியூசிக்கு பாட்டு ஏற்கனவே ஹிட்டு உங்களுக்கு தெரியும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் நேற்று பார்த்தேன் நான், பிரமாதமாக இருக்குது. இந்த படத்தை பொறுத்த மட்டும் நான் எளிமையாக ஒன்று சொல்லணும்னா, இது ஒரு டைரக்டரோட படம். இந்த படத்தினுடைய வெற்றி, பெயர், புகழ் அனைத்தும் இயக்குனர் வெற்றிமாறனுக்கு போய் சேரும். அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தயாரிப்பாளர் தனுஷ்க்கு போய் சேரும். நாங்கள்லாம் டூல்ஸ் தான், அவ்வளோதான். இதில் என்ன நிகழ்ந்தாலும் இது வெற்றிமாறனுடைய படம் தான். ஒரு நல்ல இயக்குனரால் தான் இதுபோல் இத்தனை ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து சேர்த்து ஒரு படத்தை எடுக்க முடியும். அதை சிறப்பாக செஞ்சுருக்காரு. அப்புறம் ஒரு இயக்குனருக்கும் ஹீரோவுக்கும் ஒரு 3 படத்துக்கான நட்பு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இன்றைக்கி சினிமாவில் பார்க்கவே முடியாது. நம்ம முன்ன பார்த்தது பீம்சிங்க்கும் சிவாஜி சாருக்கும், எம்ஜிஆருக்கும், நீலகண்டன் சாருக்கும், இதெல்லாம் இன்றைக்கி எங்கே இருக்குது? எந்த ஹீரோவுக்கும் எந்த இயக்குனருக்கும் தொடர்ச்சியாக 3 படம் பண்ணக்கூடிய நட்பு இருக்குது. ஒரு படம் நடிக்கிறாங்க, 2வது படத்தில் ஈகோ கிளாஸ் ஆகிடுது. அது வெற்றியடைஞ்ச ஹீரோவாக இருந்தாலும் சரி, நம்ம புதுசாக உருவாக்குற ஹீரோவாக இருந்தாலும் சரி, படம் ஓடினோடனே அதுக்கப்புறமா இயக்குனரை பார்க்குற பார்வையே வேறையாக மாறிடுது. அதெல்லாம் இல்லாமல் 3 படம் பண்ணியிருக்காரு. இப்போ அடுத்த படம் 4வது படம் ஷூட்டிங் போக போகிறாங்க 2 பேரும். இது உண்மையிலே கடவுள் வந்து உங்கள் 2 பேருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட 2 பேராக நீங்கள் இருக்கீங்க. இந்த நட்பும் தொடரணும், உங்களுடைய வெற்றியும் தொடரணும். ஏன்னா வெற்றிமாறனால தான் இன்னொரு டைமென்ஷனை தனுஷை காட்டிக்கிட்டே இருக்க முடியும்னு நான் நம்புகிறேன். அடுத்த பட கதையும் என்கிட்ட சொன்னார் வெற்றி. எப்படி யோசிக்க முடியுதுன்னு தெரில. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சமீப காலத்தில் சினிமா வந்து கடந்த ஒரு 2 மாதத்தில் தமிழ் சினிமா ஒரு புத்துணர்ச்சி வந்தது மாதிரி இருக்குது. இப்போ எந்த படத்தை கேட்டாலும் நல்லா இருக்குன்றாங்க. நமக்கே தூங்குறோமா முழிச்சிருக்கோமான்ற சந்தேகம் வருது. ஏன்னா எல்லா படத்தை கேட்டாலும் நல்லா இருக்கு, ரெவன்யூ அதுவும் நல்லா இருக்குது சார்ன்றாங்க. அந்த வரிசையில் வட சென்னையும் நல்லா இருக்குன்னு சொல்லி வரணும், வெற்றி பெறணும். எனக்கு பெரிய ஆசையெல்லாம் கிடையாது. இந்த படத்தினுடைய ரிலீஸ்க்கு பின்னாடி இந்த சக்ஸஸ் மீட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, அது ஒரு உண்மையான சக்ஸஸ் மீட்டாக நடந்துச்சுன்னு சொன்னால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். வாழ்த்துக்கள். கடைசியாக மறைஞ்சு உட்காந்துருந்தாப்புல போல இருக்குது வேல்ராஜை நான் ரொம்ப நாளாக கேள்விப்பட்டிருக்கேன். நான் சுப்பிரமணிய சிவா மூலமாக நான் சொல்கிறேன். இதை நீங்கள் கொஞ்சம் அதை காமெடியாக எடுத்துக்கங்க, சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது. அவரோட ஒர்க்கு நான் ராம்ஜியோடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப சீரியஸாக தான் நாங்கள் வேலை செய்வோம். அதாவது சொல்லுவாங்க, வந்து டைரக்டருக்கான கேமராமேன் அப்படிம்பாங்க. அதில் எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு காட்சியை எடுத்துகிட்ருக்கார் அவர். இவரை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பேர் என்ன, வெற்றி காதில் மாட்டியிருக்குது, வாக்கி தானா, வாக்கி ஹெட்ஃபோன் மாதிரி ஒன்று வச்சுருக்காரு. அவர் அசிஸ்டண்ட்டை பேசிகிட்டு இருப்பார். தனியாக நின்று நீங்கள் இப்போ ஒரு யாராவது பார்த்தாங்களுக்கு லூசுன்னு நினைப்பாங்க. கெட்ட வார்த்தையில் தனியாக அப்படி திட்டிக்கிட்டே இருப்பார், அப்படி சட்டையை பிடிச்சி. சத்தியமாக சொல்ல முடியாது. இப்படி ஒரு சவத்தில் சாஞ்சு நின்று இப்படி திட்டிக்கிட்டே இருப்பார். நம்ம பார்த்த பக்கம் அதில் நம்மளை பார்த்தோன்னே இங்கே இருங்க சார், எப்போ பார்த்தாலும் இப்படி ஒரு மனுஷரை பார்க்க முடியுமா? ஒரு நாளாவது அவர் உண்டு. திருப்பி இப்படி போயிட்டு திருப்பி வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அதே மாதிரி அப்படி சட்டையை பிடிச்சிருப்பார். இதில் என்னென்னா, இப்போ ஸ்டாண்ட் போட்டிருக்காங்க, ஸ்டாண்ட் போட்டு ஷாட்டு போயிட்டுருக்கு அப்படின்னோடனே வெற்றி முதல்ல ஒன்று பார்த்துருப்பாரு, ஒரு ஃப்ரேம் பார்த்துருப்பாரு. இல்லை அதுக்கப்புறமா ஒன்று வரும்பொழுது, வேல்ராஜ் என்ன வேல்ராஜ் அது கட்டாகுது பிடிங்க அப்படின்னோடனே, பொதுவாக கேமராமேன் என்ன செய்வாங்க, நான் பார்த்ததில் சாரி சார் கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அப்பா கொஞ்சம் லோ போப்பா அப்படிம்பாங்க. கீழே ஸ்டாண்டை வச்சு லோ போன்னு சொல்லுவாங்க. இவர் அப்படியே டேக் போய்கிட்டே ரன்னிங்லேயே இறக்குறாரு அப்படியே கீழே. இப்படி ஒரு கேமராமேனை ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன் நான். அதாவது ஒரு டைரக்டருடைய மனசு நோகாமல், அப்புறம் ரெடியான்னு கேட்டால், என் லைஃப்பில் இப்படி ஒருத்தரை நான் பார்த்தேன். நான் ஷூட்டிங் வேடிக்கை பார்த்துருக்கேன், படமும் எடுத்திருக்கேன். இப்படி ஒருத்தர் ரெடியான்னு கேட்டால் ரெடியே ஆகாமல் ரெடி சார் அப்படிம்பார். அதுவும் எப்படின்னு தெரில, எங்கேருந்து கேட்டாலும் வேல்ராஜ் அப்படிம்பாப்புல, ரெடி சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கேமராவே வரும். என்ன வேல்ராஜ் ரெடின்னு சொன்னீங்க? ரெடி சார், நீங்கள் ஆர்டிஸ்ட்டை பார்த்துட்டு இப்போ ரெடி பாருங்கள் அப்படிம்பார். ஸோ அதனால் அந்தளவுக்கு தன்மையான, எந்த ஈகோவும் இல்லாமல் ஒரு திறமையான ஒரு கேமராமேன் வேல்ராஜோடலாம் நான் ஒர்க் பண்ணல.
ஆனால் எனக்கு அவர் எடுக்கக்கூடிய படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. நான் ரொம்ப ரசித்தேன். வேல்ராஜை நினச்சி சிரிப்பேன் நான் பல நேரங்களில். ரொம்ப நல்ல மனுஷன். அவரை பற்றி சொல்லாம விட்டதுனால வந்தேன் நான். எல்லோருக்கும் வணக்கம். சிரிக்காது. ஆக்சுவலி அமீர் சார் பேசுனதுக்கப்புறம் ஐ ரியலி டோன்ட் திங்க் தேர்ஸ் எனிதிங் லெஃப்ட் டு சே. Thank you all for coming. It's been a very special movie for all of us, and I think we're all excited. We can't wait for the movie to hit the screens, and as Amir sir said, we hope to see you again at a real success meet post the release. Thank you. இந்த படத்தில் முதல்ல இன்னும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு தெரியாது. அப்போவே கதை இங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வில்லன் கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஷூட்டுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் வெற்றி சார் கால் பண்ணி, வில்லன்லாம் அடிச்சு ஊதி தள்ளுற மாதிரி ஒரு கேரக்டர் அசால்ட்டாக நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க, பட் தெர் இஸ் ஒன் கேரக்டர், அது ஒரு நல்ல நடிகனாக நடித்தானா அந்த கேரக்டர் ரொம்ப பெருசாக்க முடியும், இந்த ஸ்கோப்பு அந்த கேரக்டர் பெருசாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வில்லன் கேரக்டரை விட்டுட்டு இந்த கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஓகே, வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த கேரக்டர் அது வேறு ஒரு டைமென்ஷனில் இருக்கிற ஒரு கேரக்டர். எல்லோரும் நான் சொல்கிற இதுதான், ஒரு வட சென்னையோட வாழ்வியல் டோட்டலாக. ஸோ அந்த வாழ்வியலில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் மனஸ்தாபங்கள் இருக்கும், சந்தோஷங்கள் இருக்கும், சுக துக்கங்கள் எல்லாமே. அதில் ஒருத்தன் ஒரு பயங்கர நான் பண்ண தப்பு வேலைகளுக்குன்றதில் ரொம்ப ரிப்பெண்ட் பண்ணி உள்ளுக்குள்ளேயே அவன் அழுதுகிட்டு வெளியில் இருக்கிட்டும் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. எப்படி சொல்லுது, இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி நான் நிறைய நாள் படம் எங்கள் ஷூட் முடிகிற வரைக்கும் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் போகும்போது சந்தோஷமாகவே போய்ட்டுருப்போம், ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் போகும்போது ரொம்ப கஷ்டமாகவே போய்ட்டுருக்கோம். ஏன்னா அந்த இடங்களில் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டை பார்க்கும்போதே எங்களுக்கு கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அன் ஆக்டர் நான் ஃபீல் பண்ணது. பொல்லாதவனில் எனக்கு ஒரு அண்ணன் கிடைச்சார். அவர் இந்த நாள் வரைக்கும் நான் அண்ணன் தான் கூப்பிட்டுருக்கிறேன். அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு அண்ணன் அண்ட் ஆண்ட்ரியா அண்ணி. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அண்ணியும் தான் கூப்பிட்டு ரொம்ப அந்த பின்ன கொஞ்ச நாள் ஆகும் அது வெளியில் ஹே ஆண்ட்ரியா அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாமே. வாய்ப்பு கொடுத்த வெற்றி சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், அண்ட் அக்செப்ட் பண்ண தனுஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். அந்த நீங்கள் கேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது என்ன மாதிரி கேரக்டர் வருதுன்ட்டு. வேறு என்ன சொல்கிறது தெரியலையே. அன்னி கூப்பிட்டாங்க. நம்மளுக்கு சாதாரணமாக கலாச்சி பேசியே பழக்கம், ஆனால் ஆள் பார்த்தா அப்படி தெரியாது. இந்த படத்தை பற்றி நிறைய கலாச்சிருக்கேன், பிடிச்சி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டைரக்டர் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு, கூட இருந்து ரசி போனாங்க. ஏன்னா பொல்லாதவனில் அவர் புதுசாக இருந்தார், நான் ஏற்கனவே பண்ணியிருந்தேன். அப்போ கேட்பேன், என்னங்க அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்லாம். இதில் எதுவுமே கேட்க மாட்டேன். நான் சும்மா ஒரு இடத்துல எங்கேயா நிற்க வச்சா கூட நின்று தான் இருப்பேன். என்னங்க எனக்கு டைலாக் இல்லைன்னு கூட கேட்க மாட்டேன், ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை அவர் மேலே. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ இருக்குது. சில இது கேட்பேன், அந்த சீன் அப்படின்னு, ஐயோ பவன் இன்றைக்கி தான் தூக்குனேன் அப்படின்னாரு. அப்படியே கொஞ்சம் அப்புறம் 2வது நாள் கேட்பேன், அதில் கொஞ்சம் வச்சுருக்கேன்னாரு, பா வந்து சீன்ட்டுண்டா. அந்த மாதிரி இந்த மாதிரி அமீர் அண்ணன் கூட நடிச்சதெல்லாம் ஒரு பெரிய இது. அவ்வளோ அடியெலாம் வாங்கியிருக்கோம் இல்லை, உண்மையிலே காண்டு வச்சுருந்தாரா என்னன்னு தெரில. படம் இப்போது சார் சொன்னார் இது மாதிரி சென்சார் ஏ சர்டிஃபிகேட்னு, இதுவுமே டேலக்ஸ்லாம் கெட்ட வார்த்தைலாம் தூக்கலான்னு சென்சார்லேயே வாங்கியாச்சு. படம் உண்மையெல்லாம் கொம்மால் அப்படி இருக்கும். ஸோ அதனால் தைரியமாக சொல்கிறேன். நான் இங்கே உண்மையில் நான் ஒரு சீன் பார்க்கும்போது நானும் கொம்மால் அப்படி தான் பார்ப்பேன் நான். அப்படி ஒரு இது நான் இன்னும் நிறைய இருக்குது, ஆனால் என்ன பேசுகிறதுன்னு தெரில. நான் இப்படி தான் ஏதாவது வந்துடுச்சுன்னா இறைவனே எங்கள் அண்ணன் கருணாஸ் வேறு மாட்டின்னு இருக்கேன். அதனால் நான் இதோடு நிறுத்திக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப இந்த ஸ்டேஜ் எனக்கு நான் பார்க்கும்போது ஐ திங்க் 2012 தனுஷ் அண்ட் வெற்றிமாறன் சார் 2 பேருமே என்னோட படம் காக்கா முட்டை எனக்கு மிகப்பெரிய பிரேக் கொடுத்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ ஜென்ரலாக ஹீரோயின்ஸ் வந்து ஹீரோயின்ஸாக ஜென்ரலாக ஒரு ஐ மீன் கிளாமரஸாக நடிக்கிறவங்க எல்லாம் ஜென்ரலாக ஒரு அஸ் எ பர்ஃபார்மராக கூட வச்சுக்கிட்டா கூட 2 குழந்தைங்களுக்கு அம்மாவாக நடித்து ஒரு பிரேக் கிடைக்குமா என்னன்னு தெரியல. ஸோ ஐ காட் த பிக்கஸ்ட் பிரேக் த்ரூ காக்கா மூட்டை. ஸோ அதுதான் எனக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்காக ஞாபகம் வருது. 2 பேரும் இதே மாதிரி தான் உட்காந்துருந்தாங்க. ஸோ பக்கத்தில் நான் உட்காந்துருந்தேன். அப்புறம் இப்போது வட சென்னை. ஸோ இந்த படத்தோட ஆக்சுவலி அப்போது நான் இந்த படத்தில் இல்லாத போது நான் நினச்சிருக்கேன் நிறைய வாட்டி, இந்த படம் எனக்கு வந்தால் நல்லா இருக்குமே, வட சென்னை அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க, ஏதாவது செம்ம ஒரு மாசான ரோலாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நிறைய வாட்டி நினச்சிருக்கேன். நிறைய பேர் கூட ஷேர் கூட பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட காஸ்டியூம் ஸ்டைலிஸ்ட் வந்து அமிர்தா, அவங்கக்கிட்ட கூட சொன்னேன், அமிர்தா என்னை கொஞ்சம் சொல்லுங்களேன், வெற்றி சார் கிட்ட சொல்லுங்களேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். இல்லை ஐஸ்வர்யா எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நிறைய வாட்டி ஐ ஃபெல்ட் இந்த படம் எனக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு நாள் ஒரு கால் வந்தது. ஸோ வெற்றி சாரை மீட் பண்ணும்போது அப்போ எனக்கு இன்னொரு கேரக்டர் ஆஃபர் பண்ணார். ஸோ அப்போ வந்து இல்லை சார் இது வேணாம் சார், நம்ம வேறு எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஐ டோன்ட் நோ வாட் மேட் ஹிம் திங்க் ஆஃப் மீ ஃபார் திஸ் பத்மா அப்படின்ற கேரக்டருக்கு. அன்றைக்கி என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாரு. மேபி அவருக்கு மைண்டில் இம்ப்ரெஷன் வேறு மாதிரி க்ரியேட் ஆகி தென் அகெயின் he called me up and he told me can we meet up அப்படின்னு சொன்னார். சார் என்ன ரோலுக்கு சார் கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டேன். ஆக்சுவலாக இப்படி தான் கேட்டேன் ஃபோனில். நீ வாமா, நீ வேறு வாமா அப்படின்னாரு. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் வரமாட்டேன் அப்படின்னேன். இல்லை தனுஷ்க்கு பேரா தான் வாமா அப்படின்னு சொன்னேன். ஓகே, என்னடா இது கனவா நிஜமா அப்படின்றது. பிகாஸ் தனுஷ் இஸ் ஒன் ஆக்டர் ஆல் த ஆக்ட்ரஸஸ் வாண்ட் டு ஆக்ட் வித். பிகாஸ் அவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸாக இருக்கட்டும், அதாவது எந்த மாதிரியான கதாபாத்திரமாக இருந்தாலுமே எனக்கு ஆக்சுவலி கனா ஆடியோ லான்ச்சில் தனுஷ் பாண்டியராஜ் சார் had given me one compliment. He told me I'm ladies Dhanush அப்படின்னு சொன்னார். It's actually a huge compliment because he's one Indian actor. I mean Indian actor who's taken நம்ம சினிமாவை வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் வரைக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவர் கூட நடிக்கும்போது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இந்த படம் வந்து என்னோட கதாபாத்திரத்தை பற்றி நிறைய சொல்ல முடியுமா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கும். ஐ மீன் இட்ஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ரோல். ஐ மீன் நான் இப்போ கூட அமீர் சார் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், சார் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்திருக்கா சார் தமிழ் சினிமாவில் அப்படின்னு சும்மா ஒரு கிளாரிஃபை மாதிரி பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சார். 1 2 3 4 5 6 நோ வரல அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர். இல்லை அது நீங்கள் வந்து 17ஆம் தேதி படம் வருதுல்ல, அதுக்கப்புறம் நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணீங்க, அம்மா தாயே. இல்லை சார் அது அவ்வளோ கெட்ட வருது. இல்லை ஆக்சுவலி அது ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு கேரக்டர். அதாவது ஒரு தமிழ் சினிமாலேயே அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு கேரக்டர் வந்ததில்லை. இட் வில் பி வெரி நைஸ். லவ் பண்ணுற மாதிரி இருக்கும். தனுஷே என்னை லவ் பண்ணிட்டாருன்னா பாருங்களேன் படத்தில், அது ஃபஸ்ட் சீன் பார்த்தோன்னே என்னை லவ் பண்ணிடுவார். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இந்த படத்தை ஆக்சுவலி எனக்கு இந்த படம் நான் முந்தானேத்து கூட ஒரு டப்பிங் கரெக்ஷன் இருக்கும்போது சார் கிட்ட கேட்டேன், சார் இது எங்கே சார் வருது, இது எப்படி சார் வரும்னா இது இங்கே வரும் சார். படத்தோட கதையே தெரியல சார், எனக்கு படத்தோட கதையே எனக்கு தெரியாது. ஸோ சார் கூப்பிட்டாங்க. ஸோ போய் அப்படியே ஃபுல் பிலீஃப் ஆன் வெற்றி சார் அண்ட் அப்படியே போய் நடித்தது தான். ஸோ எந்த சீன் எங்கே வரும், எப்படி வரும், கதை எதுவுமே எனக்கு ஆக்சுவலாக எதுவுமே தெரியாது. ஸோ ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங். உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த படத்தை வந்து பார்க்குறதுக்கு. அண்ட் தேங்க்யூ ஆல். அமீர் சார், இங்கே நடிச்சிருக்கிறவங்க எல்லாருமே, அண்ட் சந்தோஷ் சார் ஃபார் கிவிங் கோவிந்தம்மா. ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு சாங். நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. And all the songs have come out really well. And thank you all so much. Thank you Dhanush and Vetrimaran specially. And Andy, got a nice friend. Andy oda performance na vera level la irukka podu. Dubbing la oru scene mattu kaamicharu. So you've done a brilliant job Andy. I think she's done some, I mean avanga edho onu pannirukanga. So even I'm also excited to watch the film and thank you also. Yeah. இது இப்படி ஒரு ஸ்கிரிப்ட், இப்படி ஒரு லைஃப்பை நம்மளால், இப்படி ஒரு லைஃப் இருக்குது, இதை நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்து எனக்கு 2003 நாங்கள் ஒருத்தரை சந்தித்தேன். அவர் தன்னுடைய லைஃப்பில் நடந்த அனுபவங்கள், அப்புறம் அங்கே இருந்த பேக்ரவுண்ட் எல்லாம் சொன்னார். அப்போது அது அங்கே தட் இஸ் வேர் இட் ஆல் ஸ்டார்டட். அப்போ வந்து நான் பாலுமேந்திர சாரோட அது ஒரு கணக்கெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போவே வந்து தனுஷ்ட அந்த ஐடியாலாம் சொல்லியிருந்தேன், இப்படிலாம் இருக்குது. அவர் வந்து எனக்கு அது ஒரு எழுதியே கொடுத்தார். என்கிட்ட சொன்னவர் எழுதி கொடுத்தார். நீங்கள் நான் சொன்னால் மறந்துடுவீங்க, இந்தாங்கன்னு எழுதி கொடுத்தார் எனக்கு. அது அப்போத்துலேருந்து அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அண்டு எப்போதுமே வந்து அது அவுட் ஆஃப் ரீச்சாகவே இருக்கும். பிகாஸ்
அது அவ்வளவு காஸ்ட், அவ்வளோ கேரக்டர்ஸு அவ்வளோவையும் நம்மளால் பண்ண முடியுமா? அல்லது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அன்னைக்கு இருந்த பிஸ்னஸ் மாடியூலாக இருக்கட்டும், அல்லது சினிமா இருந்த இதாக இருக்கட்டும், இப்போ நம்ம ஒரு 2.5 hours ஒரு கதை சொல்லணும். ஆனால் இது வந்து ஒரு 1000 பக்கத்துக்கு 1500 பக்கத்துக்கு எழுதக்கூடிய வாழ்க்கை இருக்கிற ஒரு கதை. அதை பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்டோடவே தான் இருந்தோம். அண்ட் அது ஒவ்வொரு பொல்லாதவன் முடிஞ்ச உடனே அது பண்ணலான்னு ட்ரை பண்ணோம். தென் அப்போ வந்து பட்ஜெட் சரியாக இல்லை. சரி, ஓகே, அப்போ ஆடுகளம் முடிச்சு பண்ணலான்னு அகெயின் அதுலேயும் ஒரு இது இருந்தது. இப்போது விசாரணை முடிச்சதுக்கப்புறம் தனுஷ் ஒரு நடிகராக மட்டுமில்லை, ப்ரொடியூசராகவும் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த படத்தை பண்ணுறதுக்கான சூழல் உருவாச்சு. ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வட சென்னை தொடக்கத்துக்கு தனுஷ் த ஆக்டரை விட தனுஷ் த ப்ரொடியூசர் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ஷூட்டிங் ஆரம்பித்து இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்து 29 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 29 months ஆச்சு ஷூட்டிங் ஆரம்பித்து. அண்டு இத்தனை நாளில் எப்போ சார் படத்தை முடிப்பீங்கன்னு ஒரு தடவை கூட கேட்காத ஒரு ப்ரொடியூசர் அவர். படம் முடிச்சுட்டு சொல்லுங்கன்னு நான் சொல்லுவார் தவிர எப்போ முடிப்பீங்க என்ன அதெல்லாம் ஒரு கேள்வியுமே கேட்காத ஒரு ப்ரொடியூசர். அந்த ப்ரொடியூசர் இருந்ததால் தான் இது இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கான ஸ்பேஸே வந்துச்சு. அப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு ரொம்ப காலமாக எழுதி வச்சுருந்த ஸ்கிரிப்ட் இருந்தது. ஒரு 800-900 pages ஸ்கிரிப்ட் இருந்தது. அது எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு திரும்ப புதுசாக தான் வி ஸ்டார்டட். அண்ட் தென் இந்த படத்தோட ஆரம்பிக்கும் போது இது வெவ்வேறு இடங்களில் இருந்தது. நிறைய காஸ்டெல்லாம் செலக்ட் பண்ணோம், பேசினோம், போனோம். முதல்ல சிம்புவோட பண்ணுறதா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அது அவர் வேறு ஒரு கமிட்மெண்ட்டில் இருந்ததால் அது பண்ண முடியல. நிறைய மாறிட்டே இருந்தது. அதில் வந்து முதல்ல ஐ திங்க் 2011 நினைக்கிறேன் ஒரு லுக் டெஸ்ட் பண்ணோம். அந்த லுக் டெஸ்ட்டில் பண்ண எல்லா ஆக்டர்ஸும் மாறிட்டாங்க. ஆண்ட்ரியா மட்டும் மாறல. ஆண்ட்ரியா மட்டும் அப்படியே இருந்தாங்க. ஸோ அப்போதுலேருந்தே வந்து அவங்க அதை பண்ணுறதா இருந்தது. அது அண்ட் இப்போது ஸ்டார்ட் பண்ணும்போது இதை என் ஃப்ரெண்டு மணிமாறன், டைரக்டர் மணிமாறன், அவன் தான் சொன்னான், படம் ஆரம்பிக்கணும்னா நீ வந்து ஏதாவது சொன்னால் ஏமாற்றிட்டு இருப்ப, போஸ்ட்போன் பண்ணுவேன், நம்ம செட்டு பண்ணிடலாம், ஜெயில் செட்டு போட்டுடலாம் அப்படின்னா. அப்புறம் ஜாக்சன் என்னோட ஆர்ட் டைரக்டர், இந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான ஸ்டார் ஜாக்கி. ஏன்னா அவர் இந்த படத்தில் 2 மேசிவ் செட்ஸ் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து ஒரு ஜெயில் செட்டு, ஒரு 4.5 crores ஸ்பெண்ட் பண்ணி போட்ட ஒரு செட். அது பின்னி மில்லில் வந்து ஒரு 8 acres அது ஒரு 8 acre வந்து கவர் பண்ணி போட்ட ஒரு செட்டு. அது வந்து ஒரு பீரியட் நம்ம சென்ட்ரல் ப்ரிசனை ரெஃபரன்ஸாக வச்சு அதை பண்ணது. அண்டு எங்களுக்கு அட்வான்டேஜ்னால் அது பக்கத்துலேயே அந்த சென்ட்ரல் பக்கத்தில் இருக்க பார்க் ஸ்டேஷன் மாதிரி இங்கேயே பின்னிமில் பின்னாடி வந்து ரயில்வே ட்ராக் இருந்ததெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருந்தது. அண்ட் அந்த செட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வி ஸ்டார்டட் தி ஷூட் ஆரம்பிக்கும் போது எப்போதுமே வந்து கொஞ்சம் ஐயோ இது பண்ணலாம் அது பண்ணலாம் இது மாற்றிடலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் நான். பாலாஜி சொன்ன மாதிரி ஆரம்பிக்கும் போது ஒரு ரோல் பண்ணுறதா இருந்து அப்புறமா வேறு ரோல் பண்ணுற நிறைய நடந்துகிட்டே இருக்கும். கிஷோர் வாஸ் சப்போஸ் டு ப்ளே சமுத்திரக்கனி வாஸ் சப்போஸ் டு ப்ளே கிஷோர்ஸ் ரோல். அது ஷூட்டிங் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மாற்றினோம். அப்படி நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். அண்டு விஜய் சேதுபதி வந்து ஒரு ரோல் பண்ணுறதா இருந்தது. பட் அகைன் அவருக்கு டேட்ஸ் ப்ராப்ளமு. நான் வந்து ஷூட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நான் அமீரை போய் மீட் பண்ணி அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்ன மற்றவங்க டைரக்ஷனில் நடிப்பீங்களா? அதை கேட்குற டைரக்டரை பொறுத்து இருக்குது. இல்லை என்னோட பொறுத்து பண்ணலாம். இது என்ன கேரக்டர்னா நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நம்ம பண்ணலாம். இல்லை அதுக்காக இல்லை, சும்மா சொல்கிறேன் கேளுங்க அப்படின்ட்டு தான் சொன்னேன் நான். அது வந்து ஒரு சின்ன ரோலாக வர வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெருசாச்சு. அப்புறமா ரொம்ப டாமினண்ட்டான ஒரு ரோலாக இருக்குது. அப்புறம் அவர் வந்து தன்னை பற்றி மட்டும் சொல்லிக்கல, எல்லாரை பற்றியுமே சொன்னார். அவர் இது ரொம்ப கன்வின்சிங்காக ராஜன் அப்படின்னு ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்ப கன்வின்சிங்காக வேறு யார் பண்ணியிருந்தாலும் அந்த ரோல் சரியாக இருக்காதுன்ற அளவுக்கு அவர் அதை கேரி பண்ணியிருக்காரு. அண்ட் ஐ திங்க் ஏன்னா அவர் எல்லா பெரிய பெரிய நடிகர்கள் அப்படின்னு சொன்னாங்க. கிஷோர், கனி, பாலாஜி, பவன், தீனா எல்லாருமே வந்து அவரை வந்து
தே ஆல் ரெஸ்பெக்டட் ஹிம் ஃபார் வாட் ஹி ஹஸ் டன். லைக் இன்னும் அவருடைய படங்களாக இருக்கட்டும், அவர் சமூகத்தில் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த விஷயங்களுக்காக அவர் மீது அவர்களுக்கு இயல்பிலேயே இருந்த மரியாதை வந்து அந்த கேரக்டருக்கு வந்து அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. அண்ட் த வே ஹி கேரிட் ஹிம்செல்ஃப். அதாவது நான் வந்து மெட்ராஸில் இருந்துட்டு மதுரை படம் எடுக்கணும்னு போனப்போ எனக்கு இட் டுக் மீ 9 months டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக்ஸ். அவங்களுடைய தாட் ப்ராசஸ், அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 9 மாதம் ஆச்சு. அங்கே போய் உட்காந்து ஒர்க் பண்ணோம். அவர் வந்து 3வது நாள் ரெடி ஆகிட்டார். முதல் 2 நாள் ப்ராப்ளம் இருந்தது, 3வது நாள் ரெடி ஆகிட்டார். அவர் அதில் அந்த ரோலுக்கு ரெடி ஆகிட்டார். அண்டு எனக்கு பவன், பாலாஜி 2 பேருமே வந்து பொல்லாதவனுக்கு அப்புறம் நாங்கள் ஒர்க் பண்ணவே இல்லை. திஸ் வாஸ் லைக் இந்த யூனிட் எப்படி இருக்கும்னா, இந்த பொல்லாதவனில் இருந்த ஒரு ரீயூனியன் மாதிரி தான் இருக்கும். தனுஷ், நான், பாலாஜி, கிஷோர், பவன், அப்புறம் சென்ராயன் இருக்கான். எல்லாமே அது ஒரு அந்த மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் இட்ஸ் அன் எக்ஸ்டெண்டட் அண்ட் இன்டெப்த் ஒர்க் ஆன் த சேம் ஏரியா. 2 பேருமே வந்து எல்லாருமே நான் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே சொல்லணும்னா இது ஒரு பெரிய வரம் தான். இப்படி ஒரு டீம் இருக்கிறது. நமக்கு என்ன எது சொன்னாலும் நம்மளை அவ்வளோ ட்ரஸ்ட்டோடு வர்றது இருக்குல்ல. அட் த சேம் டைம் இட்ஸ் அ பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் வெல். பட் எதுவுமே கேட்காம இப்போது நான் ராஜன் கேரக்டரை பற்றி சொல்லும்போது, ஒரு ப்ரொடியூசராக, ஒரு ஹீரோவாக, குறிப்பாக ஒரு ஹீரோவாக, இனிஷியலி இட் வாஸ் சப்போஸ் டு பி லைக் ஒரு 4 சீன் இருக்கிற ஒரு கேரக்டர் அது. பட் தென் இட் வாஸ் க்ரோயிங் பிகர் அண்ட் பிகர் அண்ட் பிகர். தனுஷ் வந்து ஹி வாஸ் என்ஜாயிங் தட் கேரக்டர்ஸ் க்ரோத். அப்படி தான் அங்கே தான் வந்து வாட் டு சே, இப்படியான ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறது இருக்கு இல்லையா. எல்லாருக்குமே வந்து ஒரு இது இருக்கும், சார் என்ன சார் இது சொன்னதை எடுங்க சார், ஏன் சார் இதெல்லாம். எனக்கு வந்து அங்கே இட் வாஸ் இவால்விங், இட் வாஸ் க்ரோயிங். அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கும், வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதை ரசித்து அப்ரிஷியேட் பண்ணி ஹீ லெட் இட் க்ரோ அண்ட் இட் இஸ் பிகம் வாட் இட் இஸ். அண்ட் இப்படி ஒட்டுமொத்தமாக எல்லாருமா ஒன்றா இருந்து இதை நடத்துறது ஒரு பெரிய விஷயந்தான். எல்லாமே வந்து எவ்ரி திங் வாஸ் ஃபாலோயிங் இன் பிளேஸ் ஃபார் அஸ். நாங்கள் வந்து ஒரு ஃபிஷிங் ஹார்பர் கிட்ட ஒரு செட்டு போடணும். செட்டு போடுறதுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த நேரம் வந்து அந்த 2 months எப்போதுமே எவ்ரி இயர் 45 days அவங்க கடலுக்கு போக மாட்டாங்க. அந்த இயர் வந்து எங்களுக்கு வந்து அவங்க 60 days போகாமல் இருந்தாங்க. வி வர் ஏபிள் டு ஷூட் இன் தட் ஸ்பேஸ். அந்த இடத்த அவங்க யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எங்களுக்கு அங்கே செட் போடுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அங்கே ஒர்க் பண்ணோம். அண்டு இதில் கேமராமேன் வேல்ராஜ் வந்து அவர் அமீர் சொன்ன மாதிரி தான் அவர் அதாவது என்னுடைய தாட்டோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் இருக்கும் எனக்கு ஸ்பாட்டில் அவரோட ஒர்க் பண்ணும்போது. நம்ம நினைக்கிறது வந்து நம்மளை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறது வந்து அவர் அவ்வளோ இதாக ஒரு கோ டைரக்டராக தான் அவரும் ஒர்க் பண்ணுவார் ஸ்பாட்டில். அவ்வளோ வெரி ஈஸியாக இருக்கும். அவர் தன்மையில் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்குவார். அதே மாதிரி அவர் அந்த வாக்கி டாக்கி பற்றி ஒன்று சொன்னார். அவர் காதில் போட்டுக்க மாட்டார், இப்படி தனியாக வச்சுக்குவார். ஏன்னா அவர் பேசுகிறது அவரால் கேட்க முடியாது, அதனால் அதை கீழே வச்சுட்டு பேசிடுவார். அப்படி ஒரு இது. அண்டு அவரோட எந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நம்மக்கிட்ட காட்டவே மாட்டார். எல்லாரையுமே கம்ஃபர்டபுளாகவே வச்சுக்கக்கூடிய ஒரு ஆள் அவர். ஐஸ்வர்யா வந்து நான் கூப்பிட்டு அந்த ரோல் சொன்னப்போ, சரி ஒரு பர்டிகுலர் சீன் கொடுத்து இது மாதிரி நம்ம ஒன்று பண்ணலாம், அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வருதா பார்க்கலாம் அப்படின்னு அவங்க பண்ணாங்க. அதை அப்படியே சும்மா கேமராவில் தான் ஷூட் பண்ணிருந்தோம். என்னோடய அசிஸ்டன்ஸோட அப்படியே ஷூட் பண்ணிகிட்டே இருந்தோம். அதை நான் இங்கே பார்த்துட்டே இருக்கேன். அது ஷூட் பண்ணுற அசிஸ்டன்ஸுக்கெல்லாம் முகத்தில் அப்படியே ஒரு பிரைட்டாக ஒரு ஸ்மைல் வருது. இவ்வளோ ஈஸோடு இதை யாரும் பண்ண முடியாது, நம்ம வந்து லெட்ஸ் நாட் ஹாவ் எனி செகண்ட் தாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா. அண்ட் இந்த படம் பண்ணோன்னா இட்ஸ் ஃபார் எவ்ரி ஆக்டர் இட்ஸ் அ சேலஞ்சிங் ஃபில்ம். ஏன் சேலஞ்சிங்னா, அந்த கண்டிஷன்ஸ் வந்து நார்மலாக ஆக்டர்ஸ்க்கு இருக்கிற கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியே இருக்கும். எல்லா விதத்துலையுமே அவங்களுடைய ஃபிசிக்கல் கம்ஃபர்ட், எமோஷ்னல் கம்ஃபர்ட் எல்லாத்தையுமே மீறி இருக்கும். அதை பண்ணுறது வந்து எல்லாருக்குமே சேலஞ்சிங்காக இருக்கும். அண்டு அந்த ஸ்ட்ரீட்ஸில் அங்கே அப்படியே நடக்கணும், வரணும், போகணும். மேண்ட்ரியாலாம் வந்து ஒரு நாள் வந்து அந்த மீன் க்ளீன் பண்ணுறது கற்றுக்கிறதுக்கெல்லாம் வந்து அவங்க வீடுகளுக்கு போய் அங்கே உட்காந்து அவங்க அதை கற்றுக்கிட்டு எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் உள்ள ஒர்க் பண்ணணும்னு நினச்சது. அண்ட்
அவங்களோட 100% கொடுக்கணும் அப்படின்னு நினச்சது வந்து இதுக்கு பெரிய பலம். தனுஷ் ஆஸ் அன் ஆக்டர் இந்த படத்தில் வந்து ஒரு ரொம்ப திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் ஹிம். ஏன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஜேர்னி இருக்குது. அவருடைய ஒரு அந்த அன்புன்ற அவனுடைய ஒரு ஜேர்னி இருக்குது. அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த அந்த க்ரோத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறது, அது பாடி லாங்குவேஜ், மாடுலேஷன், எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அண்ட் எக்ஸைட்மெண்ட். ஒரு விஷயம் நமக்கு வந்து ஒரு டீன்ஸில் எப்படி எக்ஸைட் பண்ணோம், அதே விஷயம் நமக்கு ஒரு 25 இயர்ஸில் எவ்வளோ எக்ஸைட் பண்ணோம், அது ஒரு லேட் 30s மிட் 30s எவ்வளோ எக்ஸைட் பண்ணோம், அது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சட்டிலாக கேப்சர் பண்ணியிருக்காரு. அண்டு ஒரு அந்த பேலன்ஸ் இஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். இதில் என்ன பேலன்ஸ்னால், he's a star and an entertaining performer, at the same time a very serious performer as well. இதை பேலன்ஸ் வந்து இந்த பேலன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து he was able to deliver it with ease. எங்கேயுமே நமக்கு ஒரு எஃபர்ட்டே இல்லாமல் இருக்கும். அண்டு இதில் வந்து இந்த படத்தை எடுக்கிறதுல இருக்கிற மேஜர் சேலஞ்சாக இருந்தது என்னென்னா, எங்களுக்கு க்ரௌடு தான். நிறைய பேர், நிறைய கூட்டம், எல்லாரையும் வைக்கணும். அது வந்து ஒருத்தர் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு 20 பேர் 30 பேர் இருக்கணும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். அப்போது மை டீம் இது வந்து எப்படி சொல்கிறது, அவங்க இந்த பேக்ரவுண்ட் கோஆர்டினேட் பண்ண, இதெல்லாம் சரியாக ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம், இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீம், சினிமாட்டோகிராஃபி டீம், இவங்க தான் வந்து இந்த படத்தினுடைய 3வது ஸ்டார்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவ்வளவு வெரி சேலஞ்சிங் ஒர்க் அண்ட் தே டுக் அப் இட். அவர் அமீர் சொன்ன மாதிரிலாம் இல்லை, நான் நிறையவே கோவப்படுவேன். அந்த அளவுக்கு கோவப்பட மாட்டேன் இருக்கும் அவர் அளவுக்கு, பட் நான் கோவப்படுவேன். நான் கோவப்பட மாட்டேன்னப்பா என்னோடய அசிஸ்டன்ஸோட ரியாக்ஷன் பார்க்குறோம். ஸோ அதனால் அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பண்ணுறதுன்றது ஒரு பெரிய சவால். அண்ட் எவ்ரி ஆக்டர் ஐ நீட் டு தேங்க், பிகாஸ் உண்மையிலேயே வந்து இப்போ பவன் சொன்ன மாதிரி என்ன வரும், என்ன வராது, இருக்குமா இருக்காதா, நம்ம படத்தில் தெரியவோமா தெரிய மாட்டோமா, இப்படி 1000 பிரச்சனைகள் அண்ட் ஆல். லைக் யூனோ, யாருமே வந்து சின்ன ஸ்பேஸில் இல்லை. எனக்கு எவ்ரிபடி ஹாவ் தேர் ஓன் ஸ்பேஸ். எல்லாருமே லீட் ரோல்ஸ் பண்ணவங்க தான். இதில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து லீட் ரோல்ஸ் பண்ணவங்க தான். அண்ட் நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஐ ரியலி என்ஜாய் ஒர்க்கிங் வித் டைரக்டர்ஸ் வந்து செட்டில் இருக்கும்போது எனக்கு ஜாலியாக இருக்கும். ஏன்னா பாதி வேலை அவங்களே பார்த்துப்பாங்க. அவர் வந்து நான் இங்கே பார்த்தா அவர் டக்குனு ஒரு அவன் பாருங்க, அந்த 23வது ஆள் இருக்கான் பாருங்க, அவன் சரியாக பண்ண மாட்டான் பாருங்க, அவர் பயங்கரமாக கவனிச்சிக்கிட்டே இருப்பார். அப்போ நான் சொல்ல அப்படியே அதை என்ன சொல்கிறாரோ அதை கரெக்ட் பண்ணுறேன் நான். எனக்கு அதில் எடுத்துக்க மாட்டேன். அதே மாதிரி சமுத்திரக்கனி வந்து அவரோட மெமரி இஸ் இமென்ஸ். நம்ம ஸ்பாட்டில் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணுறோம். ஒரு டயலாக், ஒரு சீன் இருக்குது. அமீர், பாலாஜி, பவன், கனி, கிஷோர் எல்லாம் உட்காந்து பேசுகிற ஒரு சீன் இருக்குது. இட் வாஸ் அன் இம்ப்ரவைஸ் சீன். லைக் வி ரோட் ஆன் த செட். அந்த சீன் வந்து ஆன் த செட் எழுதணும். அப்போ அது எழுதும்போது கனி வந்து ஷார்ட் அண்ட் நோட்டேஷன்ஸ் எடுத்துக்கிறாரு. அண்ட் அவரோட மெமரி எல்லாரோட டைலாகும் அவருக்கு தெரியும். அவர் வந்து கியூ கொடுத்துட்டே இருக்காரு. ஷார்ட்லேயே வந்து அவருக்கு கியூ எல்லாம் கொடுத்தாரு. அது மாதிரி எவ்ரி டைரக்டர் வாஸ் பார்ட் ஆஃப் திஸ், the creation of whatever that has happened in this film. And இது இட் வாஸ் அ வெரி, எப்படி சொல்கிறது, நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். எல்லாருமே வந்து எவ்ரிபடி ஆர் பிக் இன் தேர் ஓன் வேஸ். அது எதுவுமே அவங்க இது பண்ணாமல் எல்லாரும் இந்த படத்துக்காக இந்த கண்டென்ட், இப்படி ஒரு கண்டென்ட் எடுத்திருக்கோம், இதுக்குள்ளே நம்மளோட 100% கொடுக்கணும்னு எல்லாரும் ஒர்க் பண்ணது வந்து ஒரு பெரிய ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்டு காஸ்டியூம்ஸும் நல்லா இருந்தது. ஒரு பீரியடை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எக்ஸப்ஷனல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சும்மா அந்த கீழெல்லாம் குப்பை, நம்ம அப்படி ஒரு 80s வந்து பார்த்தா அந்த பசங்க வந்து ஏதோ கீழே ஏதோ நடந்து போயிட்டே இருப்பாங்க. ஷாட்டுக்கு முன்னாடி ஓடுவானுங்க வருவானுங்க. என்ன நமக்கு எரிச்சலாக இருக்கும். சார் தோ வரேன்
இந்த சிகரெட் பட்ஸ் எல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்த அந்த சிகரெட் பட்ஸ் இருக்கும், அந்த ஃபில்டர்ஸ் எடுத்துருவாங்க, அப்புறம் லாட்ரி சீட்டு போடுவாங்க, ப்ளூ பேர்ட் சிகரெட் அட்டை கீழே போடுவாங்க. ஸோ ஒரு 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 மொமெண்ட் அது நமக்கு அப்போது தெரியறதை விட எடிட்டிங்கில் வந்து ஒரு ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணால் கூட அந்த 80s ஒரு ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணால் கூட அந்த காலத்தோட ஒரு ரெஃபரன்ஸ் அங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே பெருசாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு பர்சனலாக வந்து இது வந்து ஒரு திரும்பவும் ஒரு முதல் படம் மாதிரியான ஒரு இடம் தான் இது. இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, லாட் ஆஃப் திங்ஸ் அட் ஸ்டேக். அண்ட் ஐ ஃபீல் தட் இது எனக்கு வந்து ஒரு அந்த ஃபர்ஸ்ட் படத்தினுடைய திரும்ப அந்த அந்த இடத்துலேருந்து ஒரு ஒரு அகெயின் இட்ஸ் another பிகினிங் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு. இது டு லிவ் அப் டு இட் இஸ் அ கிரேட் ஒரு பெரிய சவால். அண்ட் ஒரு ஒரு ப்ரொடியூசர், ஒரு ஆக்டர், நீங்கள் படம் எடுங்க, ஐ வில் ஃபண்ட், கதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை மாதிரி ஒரு படம் சொல்லலாம். வடச்சென்னை மாதிரி ஒரு படத்துலையும் அதே ட்ரஸ்ட்டோட அதே நம்பிக்கையோட நீங்கள் பண்ணுங்கள், வாட் எவர் யூ டூ, ஐம் தேர் டு சப்போர்ட் யூ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see your விஷன் கம் ட்ரூ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்னை இந்த இது வந்து பைதுவே இந்த படம் 2.5 வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த படத்துக்கான சம்பளத்தை வந்து எனக்கு தனுஷ் வந்து 2013 கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்போ ஒரு இஷ்யூ இருந்தது. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து எந்த இஷ்யூஸும் இல்லை, அந்த படம் பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள் அப்படின்னு அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்து பண்ணது எனக்கு வந்து திஸ் புட்ஸ் மீ இன் அ வெரி ஒரு இந்த படம் எடுக்கிற வரைக்கும் முடிக்கிற வரைக்கும் எனக்கு தெரியல. நேற்று சென்சர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ப்ரெஷர் ஐ எம் ஃபீலிங். சென்சர் அப்படின்னும் போது பவன் வந்து அதை ரொம்ப வயலண்ட்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. அது அப்படி இல்லை. அது என்னென்னா அவங்க இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சொல்கிற படம். அதே நேரத்தில் ஒரு அவங்க வாழ்க்கையோட அவங்க எக்ஸ்ப்ரெஷன்ஸை அங்கேயே போய் இருந்து அவங்களோட நம்ம இருந்து ஒரு இதை கேப்சர் பண்ணணும் போது சில விதமாக அவங்க சிலதை கேப்சர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதை அப்படியே இருக்கிற மாதிரியே பண்ணியிருந்தோம். ஸோ வி ஹேட் அன் ஆப்ஷன், இதெல்லாம் சில கட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம், யூ மைட் கெட் அ UA, வித்தவுட் கட்ஸ் வி வில் கிவ் யூ டேக் அன் A அப்படின்னாங்க. ஐ தாட் இந்த கண்டென்ட்டுக்கு ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் இந்த இவ்வளவு நாள் வந்து அந்த அதுதான் நம்ம இன்டெகிரிட்டின்னு நினைக்கிறேன் நான். அதனால் வந்து ஐ கால் தனுஷ் அண்ட் செட் திஸ் இஸ் த ஆப்ஷன்ஸ் தட் வி ஹேவ், ஐ ஃபீல் தட் வி ஷுட் டேக் த A அப்படின்னு. தனுஷ் ஆல்சோ செட் சார் அதுதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், வில் கோ ஹெட் வித் தட். ஸோ அப்படி தான் அது A வந்துச்சு. அதே மாதிரி இப்போ எப்போதுமே ஒரு இடத்துல வாழற ஒரு லேண்ட்ஸ்கேப் ஒரு பகுதியை பற்றி படம் பண்ணுறோன்னும் போது அதில் வந்து எல்லா தரப்பு மக்களும் இருக்காங்க, எல்லா விதமான மக்களும் இருக்காங்க. ஆனால் நம்ம சம்டைம்ஸ் படம் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப்பை பற்றியோ அல்லது ஒரு குறிப்பிட்ட லைஃப் ஸ்டைலை பற்றியோ மட்டும்தான் நம்மளால் பேச முடியும். அது வந்து நெக்லிஜென்ஸோ அல்லது அரகன்ஸோ கிடையாது, அது அந்த நரேட்டிவினுடைய ரிக்குவயர்மெண்ட் ஆகுது. அப்படி இந்த படத்தில் சில லிமிட்டேஷன்ஸும் இருக்குது, இந்த படத்துக்குள்ளே சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஐ திங்க் அது வந்து முதலே பேசிடணும்னு நினைக்கிறேன் அந்த லிமிட்டேஷன். ஸோ there's a restriction and a limitation, but it is not an intended one or intended to neglect certain things out of that நரேட்டிவ். இந்த நரேட்டிவ்க்கு தேவையானது என்னவோ அது மட்டும் இந்த படத்தில் இருக்குது. இந்த லைஃப் ஸ்டைல் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். இது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்களுக்கு என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது, மக்கள் என்னவாகிட்டு இருக்காங்க, ஹவு பீப்புள் இவால்வ், ஹவு பீப்புள் ஸ்டாண்ட் அப் ஃபார் தெம்செல்ஸ் அப்படின்றத சொல்ல ட்ரை பண்ணுறது தான் இது. அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எடிஷன், லைக் the first part that we have completed now. And அடுத்த பார்ட் வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணணுன்னு இருக்கேன். அண்ட் ஐ ஹாவ் இன்னும்
நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் மறந்துட்டு தான் ஞாபகம் வந்தால் நான் திரும்ப வந்து சொல்கிறேன். வெற்றி சார் வந்து ஒரு எப்படி கடைசி வரைக்கும் ஒரு ஆர்டிஸ்டாகவே இருந்தாருன்றதை ரொம்ப நான் பார்த்து இந்த படத்தில் வந்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். அவர் கடைசியாக முடிக்க போகிற ஸ்டேஜில் வந்து ஒரு கொஞ்சம் டெக்னிக்கலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாருக்குமே. அந்த படத்தில் நடிச்சிருக்கவங்களா இருந்தாலும் சரி, எடிட்டிங் யாராக இருந்தாலும் என்ன ஒரு ஃப்ரேமாக எடுத்து அதை பார்க்குறது இப்போ வரைக்கும் வந்து அவர் அதை ஆர்டிஸ்டிக்காக தான் பார்க்குறாரு, நம்பர் 1. அதுக்கப்புறம் வந்து இந்த என்சம்பிள் காஸ்ட் இது ஆக்சுவலாக யாருமே இந்த படத்தை பற்றி இந்த பெருமையாக பேசக்கூடிய ஆட்களே கிடையாது இந்த மேடையில். அந்த பொறுப்பை நான் கொஞ்சம் எடுத்துக்கலான்னு பார்க்குறேன் உங்களோட அனுமதியோட. ஏன்னா நிறையா டைரக்டர்ஸோடு நான் ஒர்க் பண்ணுறேன். நிறைய நல்ல படங்களில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு இந்த படம் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுடைய சினிமாவை வந்து நம்மளுடைய வாழ்க்கையை, நம்மளுடைய வாழ்வியலை வந்து உலக லெவலில் அதை காட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்மளுடைய தமிழ் சினிமாவோட ஒரு டூலாக வந்து வெற்றி சார் இருந்திருக்காரு. ஸோ அதனால் இந்த படத்தில் அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சார் சொன்ன மாதிரி அந்த தனுஷ் சார் வந்து அவரோட 3 டைம் லைன்ஸ்னு சொல்லலாம், அது ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல விரும்பல. அந்த 3க்கும் வந்து ரொம்ப ஆத்தென்டிக்காக அந்த டைமில் அதே இவர் நிஜமாகவே ஒரு 5-10 இயர்ஸ் முன்னாடி ஷூட் பண்ணாங்களான்னு தோன்ற அளவுக்கு பயங்கர ஆத்தென்டிக்காக பண்ணியிருந்தார். அப்புறம் அவரோட எடிட்டிங், வெற்றி சாரோட எடிட்டிங் பேட்டர்ன் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ரொம்ப யூனிக்காக இருக்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்னடி மாயாவி சாங் வந்து செஞ்சு கொடுத்தப்போ உடனே போய் ஒரு ஃபுட்டேஜ்லேருந்து அதில் ஒர்க் பண்ணி உடனே எனக்கு ஒரு லிங்க் அனுப்புவார். ஸோ அந்த ஒரு க்ரியேட்டராக வந்து அவர் எனக்கு தெரிஞ்சு த்ரூ அவுட் தி இயர் அவர் ஒரு படம் பண்ணாலும் பண்ணிகிட்டு இருக்காட்டியும் அந்த ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாலும் அவர் ஒரு க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டார். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு என்சம்பிள் காஸ்ட் கிடைக்கும் போது எல்லாருக்கிட்டேயும் அது பயங்கரமாக வந்தது. ஆக்சுவலாக எனக்கு ஆண்ட்ரியாலாம் வந்து நான் அந்த படத்தில் இருக்கேன்னாலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு எடிட்டிங்கில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கதையோட ஃப்ளோ வந்து அவரோட கண்ட்ரோலில், அது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு குவாலிட்டி. நமக்கு ஃபுட்டேஜ் சரியில்லைன்னு சொல்லி எடிட்டில் வந்து டப்பிங் பேசுகிறத தாண்டி இது வேறு லெவலில் ஒரு இந்த டேலண்ட் வந்து இந்த வேர்ல்டே கண்டிப்பாக பார்க்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். பயங்கரமான ஒரு அந்த ஸ்டோரி டெல்லிங் வந்து அட் வில் வருது. எனக்கு ஆக்சுவலாக விசாரணையில் வந்து பின்னாடி அந்த வாக்கி டாக்கியில் ஒரு பயங்கரமான ஸ்கிரிப்ட் போயிட்டுருக்கும். நான் 2வது வாட்டி பார்த்து அது என்ன ஸ்கிரிப்ட்லாம் பார்த்து அவர்கிட்ட நான் அப்ரிஷியேட் பண்ணி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த படத்தில் நான் ரொம்ப மியூசிக் பற்றி ரொம்ப பேச விரும்பல. ஏன்னா நிறைய பேர் இந்த படத்தை பற்றி ரொம்ப வேல்ராஜ் சார்லாம் வந்து அவர் பண்ண சில ஒர்க்ஸ்லாம் நான் வந்து பர்சனலாக வந்து வெற்றி ஷார்ட் எப்படி பண்ணாருன்னு சொல்லி நான் இது மாதிரிலாம் பேசினதே கிடையாது ஒரு டைரக்டர்கிட்ட. இந்த ஷார்ட் எப்படி எடுத்தீங்க, கொஞ்சம் ஆர்வக்கோளாராக இருக்குமோ நான் கேட்காம இருப்பேன். சில இதில் என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, இது எப்படி எடுத்தீங்கன்னு கேட்டேன். அவர் வந்து பேசுனதுக்கும் அந்த ஒர்க்குக்கும் சம்மந்தமே இல்லை, பயங்கரமாக இருந்தது. அதே போல் தான் எல்லா ஆக்டர்ஸும், அமீர் சார், ஐஸ்வர்யா, அதுக்கப்புறம் கனி சார், பவன், டேனியல் பாலாஜி அவர்கள் எல்லாருமே பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி வந்து இந்த ஊரில் இருக்கிறவங்க அவங்க வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா இல்லை அந்த ஊரில் இருக்கிறவங்களான்றது எனக்கு சத்தியமாக தெரியல. ரொம்ப ஆத்தென்டிக்காக இருந்தது அவங்களுடைய லாங்குவேஜ். அப்புறம் வந்து டப்பிங்க்கு வந்து யார் நடித்தாங்களோ அவங்க தான் பேசணும் அப்படின்றதில் வந்து வெற்றி சார் ரொம்ப ரொம்ப பர்டிகுலராக இருப்பார் எப்போவுமே. அது வந்து இந்த படத்துக்கு பயங்கரமான ஒரு டைமென்ஷனை கொண்டு வந்திருக்கு. நான் வந்து சில சீன்லலாம் வந்து ஏரியாவில் வந்து பெண்கள் வந்து எவ்வளோ எம்பவர்டாக இருப்பாங்கன்னு காட்டுறதுக்கு அவங்களோட வாய்ஸில் அவங்க அது சில விஷயங்கள் சொன்னால் தான் அது கண்டிப்பாக தெரியும். அது வந்து இந்த படத்தில் பயங்கரமாக நடந்திருக்கு. நம்ம சும்மா கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த படத்தில் ஒரு வட சென்னையில் வாழ்வியலுக்குள்ளே இருக்கிற சில அக்செப்டட் வார்த்தைகள் இருக்குது. அது வந்து நீங்கள் தனியாக எடுத்த இந்த மீனிங்னு பார்த்தீங்கன்னா அது கெட்ட வார்த்தையாக தெரியும். ஆனால் அது ஒரு ஃப்ளோவில் வந்து ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது அந்த கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, ஒரு லவ்வுக்கும் அது யூஸ் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற அது ஒரு காமன் ஒரு வேர்ட் மாதிரி தான் சொல்லலாம். அதை வந்து ஆண்கள் பெண்கள் யூஸ் பண்ணலாம், இவங்க இப்படி திட்டாங்க அந்த ஜோனில் இல்லாமல் இது வந்து அவங்க வாழ்வியலை சார்ந்து இருக்கிறதுனால இந்த படத்துக்கு வந்து ஒரு இந்த சர்டிஃபிகேட் வித் இந்த வார்த்தைகளை அலோவ் பண்ண சென்சார் போர்டுக்கு நான் வந்து ரொம்ப 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 நன்றி சொல்கிறேன். இது வந்து ஒரு டெஃபினெட்லி இது ஒரு கண்டிப்பாக நேற்று சாரும் சொன்னது ஒரு பாத் பிரேக்கிங் டிசிஷன் இது. ஏன்னா அவங்களுடைய லைஃப்பை வந்து ஒரு கேங்ஸ்டரிசமோ ஒரு ஒரு பெரிய
ஒரு 10 இயர்ஸ் நார்த் சென்னையில் நடந்த லைஃப் வந்து ஒரு கெட்ட வார்த்தை கூட இல்லாமல் ஒருத்தங்க வந்து கேப்சர் பண்ணாங்கன்னா அதில் ஆத்தென்டிக்காக கண்டிப்பாக இருக்குதுன்னு அவங்களும் நம்பினாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் அப்புறம் தனுஷ் சார், இந்த மல்டி ஃபேசட்டட்னு சொல்லுவோம். கண்டிப்பாக நிறைய பேருக்கு நிறைய டேலண்ட் இருக்கும். ப்ரொஃபஷ்னலாக அதை எல்லா இதுலேயும் பர்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைமும் இருக்காது, ப்ளஸ் ரிசோர்ஸும் கம்மியாக தான் இருக்கும். இந்த ப்ராஜெக்டில் மட்டுமே வந்து அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் அதாவது ஒரு ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கலாம் ஈஸியாக அந்த ரோலை, இவரே பண்ணியிருக்காரு. அதுவே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு படம் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்தியன் சினிமா அண்ட் வேர்ல்டு சினிமா வந்து செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு ஆக்டராக தான் நான் அவரை பார்க்குறேன். அவருக்கு வந்து அவருக்கு எவ்வளோ இன்ஸ்பிரேஷன்ஸ் வேணுமோ, அவருக்கு எந்த அளவுக்கு அவருக்கு அப்ரிசியேஷன் வேணும்னு அவர் நினைக்கிறாரோ அதை தாண்டி அவர் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவர் வந்து இந்த விஷயங்களை அவர் பண்ண அவர் பயங்கரமாக மோல்ட் ஆகிட்டு வர்றாரு. அவருக்கு அது கன்வே ஆகுதான்னு கூட தெரில எனக்கு. பட் அவருடைய எஃபர்ட் ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குது. பெருசாக வர இன்னும் ரொம்ப பெருசாக ஆகும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் என்னை சுற்றி ஒர்க் பண்ண நிறைய மியூசிஷியன்ஸ், கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2 இயர்ஸாக வந்து இந்த படத்துக்கு ரெக்கார்டிங்ஸ் பண்ணுறோம், பாட்டு பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து வெற்றி சார் வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டு போயிட்டார் என்னெல்லாம். நடுவில் வந்து நம்மளை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணவங்க வந்து நம்மக்கிட்ட சில விஷயங்கள் மோட்டிவேட்டடாக பேசும்போது நம்ம சம்டைம்ஸ் ஆக்டிவேட் ஆகிடுவோம். அவர் அதான் சொன்னார், நான் நடுவில் கொஞ்ச நாள் நாங்கள் மீட் பண்ணல, ஆனால் நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஆக்டிவேட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு பெரிய ஃப்ரீடம் கொடுத்தாரு எனக்கு. அவர்கிட்ட ஒரு விஷயமும் ப்ளே பண்ணி காட்டும்போது எப்பயுமே இல்லை, நான் எப்பயுமே பயப்பட மாட்டேன். அவர்கிட்ட காட்டும்போது எனக்கு ஒரு பெரிய பயம் இருக்குது. ஏன்னா ஒரு வேர்ல்டு சினிமா வந்து பார்த்து ரசிக்கிற ஒரு கிரியேட்டர், நம்ம வந்து எந்த விதத்துலேயும் அதில் கொஞ்சம் அவருடைய க்ரியேஷனை வந்து நான் புல் டவுன் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனால் அவர் தட்டி கொடுத்து ரொம்ப திட்டல. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அதை தாண்டி வந்து இந்த படம் பயங்கரமாக இருக்குங்க. அது யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் வந்து இந்த படத்தை ஒரு டெக்னீஷியனாக, இந்த படம் முடிஞ்சோடனே அவங்கெல்லாம் அக்கப்போரெலாம் முடித்து கொண்டு வந்து கடைசியாக எங்ககிட்ட ஒரு ஃபுட்டேஜ்னு கொடுப்பாங்க. நாங்கள் ஜாலியாக உட்காந்து படம் பார்க்குற மாதிரி பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது எனக்கு பயங்கரமாக எக்ஸைட் ஆச்சு. கண்டிப்பாக இது வந்து நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஒர்க்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதேமாதிரி நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக அதை செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டு கண்டிப்பாக இந்த படத்தையும் தொடர்ந்து கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன்.